Audio visible, student? Audio visible? Okay. Next one, நீங்க பார்க்க போற budget. Fixed budget. Fixed budget or master budget. Okay. Note பண்ணிக்கங்க. Fixed budget or master budget. இந்த பட்ஜெட் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் வந்து மாறும், சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதனால கொஞ்சம் ஃபார்மேட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க சொல்லும். இஸ் த a company which the supplies the output on contract base. For the firm வந்து contract of supply வந்து எவ்வளவு யூனிட் சொல்லியிருக்காங்க, 10,000 யூனிட்ஸ் வந்து சப்ளை வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஒன்லி ப்ராடக்ட் டூரிங் த 1999 சொல்லிட்டு the following the budget expenses and revenue அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் யூசேஜ் வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா 15 per unit and wages 10 per unit, works expenses fixed rupees 40, variable rupees 4 per unit சொல்லிட்டாங்க. and next one is the general expenses for all is fixed அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எவ்வளவு வேல்யூனா 60,000 and profit is 20% on sales price அப்படின்னு சொல்லிட்டாங்க. prepare the budget for 1999, show the cost and profit அப்படின்னு சொல்லி உங்களுக்கு prepare the fixed budget அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க சொல்ல காஸ்ட் ஷீட் வந்து இங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். காஸ்ட் அக்கௌண்டிங் நீங்க வந்து பிசிஏல படிச்சிருப்பீங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அதுல வந்து இன்கேஸ் நானே உங்களுக்கு அந்த கிளாஸ் எடுத்திருந்தா உங்களுக்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஃபார்மட் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு அந்த நோட்ஸ் இருந்தா உங்களுக்கு அந்த காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மட் வந்து அங்க இருக்கும். அந்த ஃபார்மட்டை தான் இங்க அப்ளை பண்ண போறோம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா கூகுள்ல காஸ்ட் ஷீட் ஃபார்மட் நீங்க போட்டா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மட் வந்து வரும். அந்த ஃபார்மட் தான் இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். ஓகே, அப்போ காஸ்ட் ஷீட் ஃபார்மட் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பர்டிகுலர்ஸ், டோட்டல், பர் யூனிட். சரிங்களா? ஓகே, இப்போ காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மட் உள்ள நம்ம என்னென்ன கொண்டு வருவோம்னா மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படின்னு ஒரு ஹெட்டிங்ஸ் கொண்டு வருவோம். அந்த மெட்டீரியல் கன்சியூம்டுக்கு அப்புறம் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் ஓவர்ஹெட்ஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு வரக்கூடியது பிரைம் காஸ்ட் நம்ம பார்ப்போம். அண்ட் பிரைம் காஸ்ட் கூட நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா இஸ் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட் வந்து கிடைக்கும். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு பார்க்க சொல்லுவோம், ரா மெட்டீரியல்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸ், லேபர், வேஜஸ், எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாவே நம்மளுக்கு என்ன காஸ்ட் சொல்லுவாங்கன்னா அது பிரைம் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிரைம் காஸ்ட் கூட நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் ஆர் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ்னா ஒரு ஃபேக்டரியில எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ், என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கு அந்த காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ பிரைம் காஸ்டோடைய ஃபேக்டரி காஸ்ட் நீங்க ஆட் பண்ணா உங்களுக்கு வரக்கூடியது ஃபேக்டரி காஸ்ட் ஆர் ஒர்க் காஸ்ட் அப்படின்னு நீங்க கொண்டு வருவீங்க. அதுக்கப்புறம் ஆட் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அட்மின் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க.
அந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிப்பீங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிப்பீங்க. அதோட ஆட் ப்ராஃபிட் நீங்க ஆட் பண்ணா டோட்டல் சேல்ஸ் வந்து கண்டுபிடிப்பீங்க. இது காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட். ஓகே, இப்போ அந்த ஃபார்மேட்டை தான் இங்க வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து ஃபிக்ஸட் பட்ஜெட் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. ஃபிக்ஸட் பட்ஜெட்ல 10,000 கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி கான்ட்ராக்ட் வந்து நடந்திருக்கு, சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அதை டிபெண்ட் பண்ணி எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா மெட்டீரியல் வந்து 15 per வேஜஸ் வந்து 10 per யூனிட் அண்ட் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருக்காங்க. அது ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஃபிக்ஸட் வந்து சொல்லியிருக்காங்க, அனதர் ஒன் ஓவர் ஹெட்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரே கேட்டகரியா ஆல் இஸ் ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20% சேல்ஸ் பிரைஸ்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கெப்பாசிட்டியோட உங்களுக்கு அவுட்புட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபார்மேட்டை நீங்க ஓபன் பண்ணணும். ஓகே, பர்டிகுலர்ஸ் டோட்டல் பர் யூனிட் அப்படின்னு காலம் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ ஆஸ் பர் காஸ்ட் ஷீட்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொண்டு வரோம்னா மெட்டீரியல். ஓகே, டைரக்ட் மெட்டீரியல். ஓகே, அந்த மெட்டீரியல் தான் நம்ம கொண்டு வரோம். மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு பர் யூனிட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் நம்மளுக்கு தெரியாது. அப்போ மெட்டீரியல் பர் யூனிட்ல 15 per யூனிட் வச்சிடுங்க. அந்த 15 அவுட்புட் மேல இருக்கு பாருங்க, மாஸ்டர் பட்ஜெட்னு சொல்லி அவுட்புட் 10,000 யூனிட்ஸ். அதால மல்டிப்ளை வந்து நீங்க பண்ணணும். அப்போ 10,000 இன்ட்டு 50 நீங்க மல்டிப்ளை பண்ணா 1,50,000 டோட்டல் ருபீஸ் வரும். ஆர் அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேஜஸ், டைரக்ட் வேஜஸ். இப்போ டைரக்ட் வேஜஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். அதுவும் அதே மாதிரி பர் யூனிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பர் யூனிட்டால அவுட்புட்டை நீங்க மல்டிப்ளை பண்ணா 1,00,000 rupees. எக்ஸ்பென்சஸ் சொல்லல. ஓகே, அதனால விட்டுருங்க. அப்ப இந்த ரெண்டு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க ஃபேக்டர்ஸ். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் நீங்க ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா பிரைம் காஸ்ட் கிடைச்சிருது 2,50,000. அப்போ பர் யூனிட் வேல்யூ ஆட் பண்ணா 225 per யூனிட் வந்து கிடைச்சிருச்சு. சரிங்களா? இதுல வந்து பொறுத்தவரையும் எல்லாமே ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு இயர்ல வந்து இந்த சம் இதே சம் அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆட் ஒர்க் எக்ஸ்பென்சஸ். ஒர்க் எக்ஸ்பென்சஸ் மீன் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் அர்த்தம். ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபிக்ஸட் வேரியபிள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபிக்ஸட் சொல்லி 40,000 சொல்லிட்டாங்க. அதனால நம்ம டோட்டல் டைரக்டா ஃபிக்ஸட் 40,000 போட்டல. பர் யூனிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா 40,000, அதாவது 40,000 டிவைடட் பை 10,000 போட்டா உங்களுக்கு 4 per யூனிட் கண்டுபிடிச்சிடும் ஃபிக்ஸட்க்கு. அதாவது பர் யூனிட் வேல்யூ மிஸ் ஆயிடுச்சுன்னா டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும். பர் யூனிட் வேல்யூ கொடுத்து டோட்டல் இது ஆயிடுச்சுன்னா அவுட்புட்டால மல்டிபிளிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். மல்டிப்ளை ஆர் டிவைட், இதுதான் இங்க வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம். சரிங்களா? வேரியபிள் 4 per யூனிட் சொல்லிட்டா அப்போ 4 into 10,000 கெப்பாசிட்டியோட நீங்க மல்டிப்ளை பண்ணா 40,000 வேரியபிள் வந்து கொண்டு வந்துடுவீங்க. இப்போ மொத்தமே ஆட் பண்ணா 3,30,000 ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனுடைய பர் யூனிட் வேல்யூ 33 நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டா, அதாவது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்காம டைரக்டா ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் சொன்னனால ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு சொல்லியிருக்கான்? ஆல் இஸ் ஃபிக்ஸட் 60,000 சொல்லிட்டான். அப்போ 60,000 கொண்டு வந்துட்டு டிவைடட் பை 10,000 டிவைட் பண்ணா 6 per யூனிட் வந்துடும். அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து 3,90,000 அண்ட் பர் யூனிட் வேல்யூ 39. இப்போ ஆட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து செல்லிங் பிரைஸ்னால நம்ம என்ன பண்றோம்னா 20 divided by 80 கண்டுபிடிக்கணும். இதே வந்து காஸ்ட் பிரைஸ்னா ஆட் பண்ணிக்கணும். இப்போ 20 divided by 120 அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. செல்லிங் பிரைஸ்னா 20 divided by 80. இன்கேஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்றாங்களோ அந்த பர்சன்டேஜால லெஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? டிவைடட் பை 100 லெஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 20% சேல்ஸ் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. சேல் பிரைஸ் அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ்? 20. அப்போ 20 divided by 100 minus 20 போட்டா 80. இன்கேஸ் இதே வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொன்னா 20 divided by 120, 100 plus 20. Understand? ஓகே, இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அவன் வந்து 20% சேல்ஸ் பிரைஸ் சொல்லியிருக்கான். அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னா 3,90,000. 3,90,000ல 20 divided by 80 நீங்க கால்குலேட் பண்ணா
97,500 rupees வருது. இப்போ இதை ஆட் பண்ணா உங்களுக்கு 4,87,500 rupees சேல்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, அதுக்கான per unit வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. 4,87,500 divided by 10,000 போட்டா 48.75 rupees வந்து உங்களுக்கு வேல்யூ வருது. அண்டர்ஸ்டாண்ட்? வெரி கிளியர்? ஓகே, இந்த ப்ராப்ளம் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். இந்த ப்ராப்ளத்தை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுருங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஒன் மெத்தட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, காப்பி பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ வந்து ஃபிக்ஸட் பட்ஜெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரொடக்ஷன் பட்ஜெட், கேஷ் பட்ஜெட், ஃபிக்ஸட் பட்ஜெட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போற பட்ஜெட் வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் போட்டுட்டு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் கேட்கறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கம்பல்சரி ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். கேஷ் பட்ஜெட் இல்லைன்னா ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். Order receivable? Order receivable. Okay. I share the next one. Problem. Flexible budget. Show the problem. Drop a flexible budget for production at 75% and 100% capacity on the basis of the following data for a 50% activity அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது எனக்கு வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுங்க. இதுல வந்து 75% 100% கெப்பாசிட்டிக்கு எனக்கு வேணும். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னா 50% ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி எனக்கு 75 கெப்பாசிட்டி அண்ட் 100% கெப்பாசிட்டின்ட்டு எனக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் இப்போ ஃபிக்ஸட் பட்ஜெட் பண்ணக்கூடிய ஃபார்மெட்லாம் இங்க கொண்டு வரோம். பிரைம் காஸ்ட், ஒர்க் காஸ்ட், ஃபேக்டரி காஸ்ட் அதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம்ல, அதே ஃபார்மெட் தான் இங்கேயும் கொண்டு வர போறோம். இப்போ ஃபார்மெட்ல நம்ம பார்க்க சொல்ல இங்க கெப்பாசிட்டி வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஃபார் 50% ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க 100 பர் யூனிட், லேபர் 50 பர் யூனிட், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10 பர் யூனிட் சொல்லிட்டாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் சொல்லி 50% ஃபிக்ஸட். அப்போ எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரையும் ஃபிக்ஸட், வேரியபிள் இந்த ரெண்டு தான் இருக்கும். 50% ஃபிக்ஸட்னா அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% வேரியபிளா தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 60% ஃபிக்ஸட், அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 40% வேரியபிள். ஓகே. அண்ட் பிரசன்ட் ப்ரொடக்ஷன்
50% ஆக்டிவிட்டியோட அவுட்புட் சொல்லிட்டாங்க 1000 யூனிட்ஸ். ஓகே, அப்ப 1000 யூனிட் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 50% 1000 அவுட்புட் வச்சுதான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நீங்க வந்து நோட் பண்ணிட்டே வந்தாதான் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால கொஞ்சம் எல்லாமே நோட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிங்க. தென் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சிருச்சு. இது கொஸ்டின்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 75% 100% வந்து கெப்பாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க 50% ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி. ஓகே, தென் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டுக்கான ஹெட்டிங் போடுறீங்க. இப்போ நான் கொஸ்டின் ஆன்சரோட இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க சொல்ல பர்டிகுலர்ஸ் நீங்க கொண்டு வந்துருவீங்க அண்ட் கெப்பாசிட்டி லெவல் இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் கெப்பாசிட்டி லெவல். இங்க எத்தனை ஆக்டிவிட்டின்னு பார்க்க சொல்ல மொத்தம் 3 ஆக்டிவிட்டி, அதாவது 50% ஒரு ஆக்டிவிட்டி, 75 ஒரு ஆக்டிவிட்டி, 100% ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே, அதனால 50%, 75%, 100%. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான், அதனால டோட்டல் பர் யூனிட் வந்து நீங்க கொண்டு வந்திருப்பீங்க. இங்க வந்து 3 ஆக்டிவிட்டினால ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் 2 காலம் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, பர் யூனிட் டோட்டல், பர் யூனிட் டோட்டல், பர் யூனிட் டோட்டல். இதுல என்ன டவுட் இருக்கா? எனி டவுட்? ஓகே, இப்போ நீங்க காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் சொல்ல நீங்க வந்து காலம் கிரியேட் பண்ணணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இன்னும் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் சொன்னா நீங்க அதே மாதிரி ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் எழுதணும். பர்டிகுலர்ஸ் சொன்னா பர்டிகுலர்ஸ் ஒரு காலம் போடுங்க. கெப்பாசிட்டின்னு சொன்னா கெப்பாசிட்டியை ஓபன் பண்ணுங்க. அதுல 50%, 75%, 100% நான் சொல்ல நீங்க போட்டுட்டே வந்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். சரிங்களா? அண்ட் 50% 2 காலம்ஸ் அண்ட் 75% 2 காலம் அண்ட் 100% 2 காலம் கிரியேட் பண்ணிட்டு அதுல பர் யூனிட் டோட்டல், பர் யூனிட் டோட்டல், பர் யூனிட் டோட்டல் கொண்டு வந்து. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போறோம்னா 50% ஆக்டிவிட்டி டிபெண்ட் பண்ணி தான் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க என்ன பண்றீங்கன்னா 50% ஆக்டிவிட்டியோட கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1000 யூனிட் சொல்லியிருக்காங்க. அது வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டான். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த 1000 யூனிட்ஸ் கொண்டு வந்துருங்க. இதுல என்ன டவுட் இருக்கா? 1000 யூனிட், 50% 1000 யூனிட்ஸ், அதெல்லாம் ஆஸ் பர் கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதுதான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஓகே, ஸ்க்ரோல் ஆகுது, மூவ் ஆகுதா இல்லைங்களா உங்களுக்கு ப்ராப்ளம்? ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ 50% உடைய அவுட்புட் வந்து 1000 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ 75%க்கு 1500 எப்படி வருதுன்னா இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? அப்போ நான் சொல்ற கால்குலேஷன் நீங்க பண்ணுங்க. என்ன கால்குலேஷன்னா 1000 யூனிட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 1000 யூனிட்ஸ் டிவைடட் பை 50 into 75. மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1000 யூனிட் டிவைடட் பை 50 மல்டிப்ளை 75. ஏன்னா நம்மளுக்கு 75க்கு எவ்வளவு கெப்பாசிட்டி தேவை? அப்போ 100க்கு 50க்கு 100 கெப்பாசிட்டினா 75க்கு எவ்வளவு வரும்? அப்ப இந்த கால்குலேஷன் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 1000 டிவைடட் பை 50 into 75 போட்டா உங்களுக்கு எவ்வளவு வருது?
1500 வருதா? அதுதான் அங்க வருது. ஓகே, 1500 யூனிட்ஸ். இது நீங்க தான் கால்குலேட் பண்ணணும். கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. இது நீங்க தான் கொண்டு வரணும். 1500 யூனிட்ஸ்னு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் 1500 கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ 1500 divided by 75 கெப்பாசிட்டி 100% எவ்வளவுனா 2000 யூனிட்ஸ் வருதுங்களா? ஓகே, புரியுதுங்களா? ஆர் அண்டர்ஸ்டாண்ட்? கெப்பாசிட்டி எப்படி எடுக்கணும் புரியுதா? ஆர் கிளியர்? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களால ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி சிம்பிள். நம்ம இப்போ பிக்சட் பட்ஜெட்க்கு எப்படி அப்ளை பண்ணுமோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிக்சட் பட்ஜெட்க்கு என்னென்ன அப்ளை பண்ணுமோ அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகே, அண்ட் பிபிடி வந்து ஹேங் ஆயிருக்கு. நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அதை வந்து ஆன் பண்றேன். ஓகே, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் ஷேர் பண்றேன். ரம்யா சொல்லுங்க, சாட் பாக்ஸ்ல ஏதாவது கமெண்ட் இருந்தா சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. ஸ்லைடு வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வரையும் சாட் பாக்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. How to calculate 100%? 100% எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும்னா 1500 divided by 75 multiply 100. ஓகே, ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கெப்பாசிட்டி எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்னா 1500 divided by 75 100 போட்டா உங்களுக்கு கிடைச்சிடும். கேஷ் பட்ஜெட், how to calculate open balance for the May and June month, sir? அதான் இப்ப சொன்ன பாருங்க. இப்போ மே அண்ட் ஜூன் மந்த்துக்கு எப்படி கால்குலேட் பண்ணோம் ஓப்பனிங் பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் மந்த்தை க்ளோஸ் பண்ணுங்க. ஏப்ரலோட ஓப்பனிங் கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல, அந்த ஓப்பனிங் போட்டுருங்க. அந்த மந்த் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ரிசிப்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணா உங்களுக்கு ஏப்ரல் மந்தோடைய க்ளோசிங் வரும். அந்த ஏப்ரல் மந்தோட க்ளோசிங் வந்து நீங்க என்ன பண்றீங்க, மே மந்த்துக்கு ஓப்பனிங்கா கன்சிடர் பண்ணுங்க. மறுபடியும் மே மந்த் எல்லாமே கம்ப்ளீட் ஆட் பண்ணி மறுபடியும் லெஸ் பண்ணா உங்களுக்கு மே மந்தோட க்ளோசிங் வரும். அந்த மே மந்தோட க்ளோசிங் வந்து மறுபடியும்
ஜூன் மந்த்துக்கு ஓப்பனிங்கா வந்து மாறிடும். ஓகே ரம்யா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஓகே, ஸ்கிரீன் வந்து ரிசீவபிள் அகல் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் ஹேங் ஆயிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன் வந்து நான் ஷோ பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ்ல ஃபிக்ஸட் என்ன சார்? ஓகே, இப்போ ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ இந்த ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் பார்க்க சொல்ல ஃபிக்ஸ்ட்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் பார்க்க சொல்ல இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸடா வந்து இருக்கக்கூடியது. வேரியபிள்னு சொல்ல சில சேஞ்சஸ் எல்லாம் வரலாம். ஓகே, அதனால தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 50% வந்து ஃபிக்ஸடா நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க, ரிமைனிங் இருக்கக்கூடிய 50 வந்து நீங்க வேரியபிளா கன்சிடர் பண்ணுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, எங்க குரூப்ல நான் பிபிடி அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த செக்ஷன்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கம்ப்ளீட்டா ஹேங் ஆயிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க. அது வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பிபிடி வந்து ஷோ பண்றேன். ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா உங்களுக்கு? ஷேர் ஆகுதுங்களா? ஓகே,
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
Okay, student. Order resuable. Okay, I will share the presentation. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Okay, student. இப்போ நம்ம ஃபிக்ஸட் பட்ஜெட்ல நம்ம இருக்கோம். ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கெப்பாசிட்டி வந்து கால்குலேஷன் எப்படி பண்ணணும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? 50%க்கு 100,000 ரூபீஸ் 1000 யூனிட்ஸ், 75%க்கு 1500, 100%க்கு 2000 யூனிட்ஸ் வந்து கால்குலேஷன் எப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இதுல எதனா டவுட் இருக்கா? இதுல எனி டவுட்ஸ்? 1000, 1500, 2000 இது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை நீங்க ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்ல இதுதான் நீங்க ஒர்க் அவுட் வந்து பண்ணி பார்க்கணும். ஓகே, ஆடியோ ரிசீவபிள், ஆடியோ கிளியர், பிரசன்டேஷன் ஷேர் ஆகுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். பிரைம் காஸ்ட் சொல்ல டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் வேஜஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா மெட்டீரியல், லேபர், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனுடைய பெர் யூனிட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. பாருங்க, ப்ராப்ளத்துக்கு மேல பாருங்க, எல்லாம் பெர் யூனிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பாருங்க, கொடுத்துருக்காங்களா? 100, 50, 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஈச் ஒன் கெப்பாசிட்டிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பெர் யூனிட் வேல்யூ டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். மெட்டீரியல், லேபர், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் 100, 50, 10. ஓகே, பெர் யூனிட் வேல்யூல பாருங்க எல்லாமே சேமா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம். டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? இப்போ டோட்டல் கண்டுபிடிக்கணும். பிக்சட் பட்ஜெட்ல எப்படி நம்ம அவுட்புட்டால மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி பெர் யூனிட்டை அவுட்புட்டால மல்டிப்ளை வந்து பண்ணணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 100 into 1000, 1 lakh. நான் சொல்ல அந்த ஷேர் ஆகிற பிரசன்டேஷனை பாருங்க. நான் எங்க சொல்லிட்டு இருக்குன்னு நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 50% கெப்பாசிட்டிக்கு சொல்லிட்டு இருக்கேன். 100 பெர் யூனிட் மெட்டீரியல், அது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா 1000 யூனிட்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா 1 lakh rupees. லேபர் 50 into 1000, 50,000. 50 into variable expenses, 10 into variable expenses, multiply 1000, 10,000 rupees. ஓகே, இந்த மாதிரி ஈச் ஒன் கெப்பாசிட்டிக்கு அந்தந்த கெப்பாசிட்டியோட நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை வந்து பண்ணணும். ஓகே, இப்போ 75% 1500 என்ன சொல்லிருக்காங்க, யூனிட் சொல்லிருக்காங்க. அப்ப அதால மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து பிரைம் காஸ்ட். நீங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு பிரைம் காஸ்ட். ஓகே, ஈச் கெப்பாசிட்டிக்கும் நீங்க பிரைம் காஸ்ட் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஆட் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ். ஆனா இங்க ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ், அதனால அது நம்ம எடுத்துக்கிறோம். இன்கேஸ் ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் கொடுத்தா ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா அதை ஸ்பிளிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேற என்ன எக்ஸ்பென்சஸ் ஃபார்மேட்ல இருக்கோ அந்த எக்ஸ்பென்ஸ் கொண்டு வாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படி நம்ம பாக்குறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் பார்க்க சொல்லும் உங்களுக்கு 50% வேரியபிள், 50% எக்ஸ்பென்சஸ், அதாவது பிக்சட்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளத்துல 40,000 சொல்லியிருக்காங்க. அப்ப 40,000ல 50% வந்து பிக்சட். அப்ப 40,000ல 50% எடுத்தா எவ்வளவு வரும்? 20,000 வருமா? 20,000 வரும்ல. அப்போ இந்த வேரியபிள் 50, பிக்சட் 50. இப்ப பிக்சட் 50க்கு நேரம் என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு டோட்டல் அமௌண்ட்லயும் கெப்பாசிட்டி, ஒவ்வொரு கெப்பாசிட்டி டோட்டல்ல 20,000, 20,000, 20,000 ஈச் ஒன் கெப்பாசிட்டில 20,000, 20,000, 20,000 பிக்சட். ஓகே, இந்த பிக்சட் 20,000 எப்படி வருதுன்னா கொஸ்டின்ல 40,000 சொல்லியிருக்காங்க. அப்போ 40,000ல 20, 40,000ல 50 எவ்வளோ? 20,000. அப்போ ஈச் ஒன் கெப்பாசிட்டிக்கும் 20,000, 20,000 டோட்டல்ல நீங்க கொண்டு வந்து காட்டணும். நெக்ஸ்ட் அதுக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? பெர் யூனிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 20,000, 20,000 போட்டுட்டா பெர் யூனிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? டிவைடட் பை அவுட்புட்டால டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 20 டிவைடட் பை 1000, 20 பெர் யூனிட் 50 கெப்பாசிட்டிக்கு வரும். நான் எங்க சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, வேரியபிள், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ்ல பிக்சட் பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன், இன்னும் வேரியபிள் கிட்ட வரல. சரிங்களா? ஓகே, இப்போ 20,000 டிவைடட் பை 1000, 20. 20,000 divided by 1,500, 13.33. 20,000 divided by 2,000, 10. அப்ப per unit value fixed க்கு administration expenses போட்டாச்சு. And next one, variable. Variable வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க சொல்லும் 50%. ஓகே, அப்ப 50% சொல்ல சொல்லும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றீங்கன்னா ஓகே, இப்போ 40,000ல 40,000 மல்டிப்ளை 50%. வேரியபிள் இப்போ கண்டுபிடிக்கிறோம், 20,000 வரும். ஓகே, அதுக்கப்புறம் அதே 40,000ல 75%, 30,000 வரும். அதே மாதிரி 40,000ல 100%, 40,000 தான் வரும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க எப்படி கால்குலேஷன் பண்றேன்னு பாருங்க. வேணா ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கு கீழே வேரியபிள், பிக்சட் அப்படின்னு போட்டுக்குங்க. பிக்சட் அப்படின்னு பார்க்க சொல்ல ஃபர்ஸ்ட் பிக்சட்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. நான் சொல்றது அப்படியே 1 by 1 போட்டுட்டு வாங்க. பிக்சட் 50% ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு கீழே 40,000 into 50%. Each one capacity total value 20,000, 20,000, 20,000 அப்படின்னு போட்டு. And fixed க்கு இப்போ per unit value கண்டுபிடிக்கணும். அப்போ 20,000 divided by 1000, 20. 20,000 divided by 1,500, 13.33. 20,000 divided by 2,000, 10. இது fixed கான working notes. Next one variable 50% சொல்லிருக்காங்க. இப்போ வேரியபிள் கால்குலேஷன் நீங்க எப்படி பண்ணணும்னா ருபீஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 40,000. இப்போ ஈஸியா நம்ம போட்டுடலாம். எப்படி போடலாம்னா 40,000 பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டிக்கு 50. அப்போ 40,000ல 50% எவ்வளவு? 20,000. நோட் பண்ணிக்கேன். 40,000 மல்டிப்ளை 20%. வேரியபிள் ஹெட்டிங் போட்டுட்டு அந்த வேரியபிள்ல நீங்க அப்படியே போட்டு வாங்க. 20,000 வேரியபிள் போட்டுட்டு 20,000 மல்டிப்ளை 50 divided by 100 போட்டா 20,000 வரும். அண்ட் செகண்ட் ஒன் 40,000 மல்டிப்ளை
75% கால்குலேட் பண்ணா 30,000 வரும். தேர்ட் ஒன் 40,000 மல்டிப்ளை 100% போட்டா 40,000 தான் வரும். இப்போ அதே மாதிரி வேரியபிளுக்கு டோட்டல் காஸ்ட்ல 3 கெப்பாசிட்டிக்கும் 20,000 30,000 40,000 போட்டுட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா per unit value 40 divided by 2000 20 வரும். 30 divided by 2000 1520 வரும். 20 divided by 1000 20 வரும். அப்போ இந்த இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா வேரியபிள் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரையும், அதாவது வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரையும் ஆடியோ ரிசீவபிள் ஸ்டூடெண்ட், ஆடியோ ரிசீவபிள் ஓகே, வேரியபிள் பொறுத்த வரையும் உங்களுக்கு per யூனிட் வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது. பாருங்க 20 20 20 வந்திருக்கு. ஆனா டோட்டல் வேல்யூ சேஞ்சஸ் ஆகும் 20,000 30,000 40,000. அண்ட் பிக்சட் பொறுத்த வரையும் per யூனிட் வேல்யூ சேஞ்சஸ் ஆகும், டோட்டல் வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது. இதுதான் டிஃபரன்சஸ். இந்த டிஃபரன்சஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா கீழே இருக்கக்கூடிய செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 40% 60% நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட்? வேரியபிள் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மாறாது, சாரி டோட்டல் மாறும். வேரியபிள் பொறுத்த வரையும் 20,000 30,000 40,000. ஆனா per யூனிட் வேல்யூ மாறாது 20 20 20. பிக்சட் பொறுத்த வரையும் then டோட்டல் வேல்யூ மாறாது, per யூனிட் வேல்யூ மாறும். பாருங்க பிக்சர்ல டோட்டல் பாருங்க 20,000 எல்லாத்தையுமே காமன் கெப்பாசிட்டிக்கு 20,000 20,000 20,000 வந்துச்சு. per யூனிட் வேல்யூ 20 13.33 10. ஓகே, are you understand? Are you understand? ஓகே, இப்போ எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க ஆட் பண்ணா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்து கம்ப்ளீட் பண்றீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இப்போ நம்ம பண்ண பாத்தீங்களா 50% ஆக்டிவிட்டி, இதை வந்து 40% 60% நீங்க கால்குலேட் பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? இது வந்ததுக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் 250 2,50,000 233.33 then 3,50,000 225 and 4,50,000 நீங்க என்ன பண்றீங்க இப்ப இது வந்து டோட்டல் காஸ்ட் கொண்டு வந்து காட்டுறீங்க. இட்ஸ் a very important one ப்ராப்ளம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் இதுக்கான கான்செப்ட். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் இதுல இம்பார்ட்டன்ஸ். இதுவரை நீங்க கரெக்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் ஈஸியா நீங்க ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். ஓகே, சாட் பாக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அப்படிலாம் நோ டவுட்னு போடுங்க. ஓகே, இப்போ இந்த சாப்டர்ஸ் நம்ம இப்ப பார்த்திருக்கிறது வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் வரையும் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். மோர் ஓவர் தான் இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் பட்ஜெட்டிங் பொறுத்த வரையும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் போறோம். அண்ட் இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.
ஓகே, இது லாஸ்ட் ஒன் சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. தென் இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணியும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சில ஃபார்மேட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஹெட்டிங் போட்டுக்குங்க, கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுங்க. பட்ஜெட்டிங் கண்ட்ரோல்ன்றது வேற சாப்டர், கேபிட்டல் பட்ஜெட்டிங்ன்றது வேற சாப்டர், செப்பரேட் சாப்டர். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்களுடைய சிலபஸ் காட்டுறேன். நீங்க அந்த சிலபஸை பாருங்க. இது வரைக்கும் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணிருக்குன்னு அந்த சிலபஸ்ல உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு தடவை அந்த சிலபஸை பார்த்துட்டுனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இதுவரையும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்ட்டு. சரிங்களா? அந்த சிலபஸை வச்சு உங்களுக்கு வந்து என்னென்னலாம் எடுத்திருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். யூனிட் 1ல பாருங்க. யூனிட் 1ல டபுள் என்ட்ரி அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் அதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம அடிஷ்னலாவே நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்னா ஜேர்னல் லெட்ஜரும் பார்த்துட்டோம். ஓகே, அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இதுல வந்து இதுதான் கேட்பாங்க. அப்போ நம்ம ஜேர்னல் லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே வந்து யூனிட் 1ல நம்ம பார்க்கக்கூடியது. அதனால அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் யூனிட் 2ல பார்த்தா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேட்டிங் ஃபார் அக்கௌண்டிங் ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ரேஷியோ அனாலிசிஸ். ஓகே, ரேஷியோ அனாலிசிஸ்ல நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டிவா வந்து ரேஷியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சால்வன்சி ரேஷியோ, ஃபினான்ஷியல் பொசிஷன் ரேஷியோ அண்ட் டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இங்க வந்து யூனிட் 2ல வந்து கேட்டிருக்காங்க. யூனிட் 3ல வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது மார்ஜினல் காஸ்டிங். நேற்று கிளாஸ்ல நம்ம மார்ஜினல் காஸ்டிங் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிருப்போம். ஓகே, காஸ்ட், வால்யூம், ப்ராஃபிட் அனாலிசிஸ், பிரேக் ஈவன் பாயிண்ட், ப்ராஃபிட் பிளானிங், சேல்ஸ் பிளானிங். ஓகே, தென் இதுலமே நம்ம பார்த்திருப்போம். பிரேக் ஈவன் அனாலிசிஸ், கம்ப்யூட் அக்கௌண்டிங் ஃபார் டிஃபரெண்ட் காஸ்ட் அனாலிசிஸ் டு தி இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மார்ஜினல் காஸ்டிங் ரிலேட்டிவா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம பார்த்தது பட்ஜெட் ஃபோர்காஸ்டிங், அதாவது பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டிங் கண்ட்ரோல் தான் பார்த்துருக்கோம். இதுல வந்து ஃபங்க்ஷனல் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட், சேல்ஸ் பட்ஜெட், பர்ச்சேஸ் பட்ஜெட், கேஷ் அண்ட் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தா இம்பார்ட்டன்ட் பட்ஜெட், ஃபங்க்ஷனல் பட்ஜெட்ல தென் நம்ம என்னென்ன பட்ஜெட் பார்த்துருக்கோம்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பார்த்துருக்கோம் அண்ட் கேஷ் பட்ஜெட் வந்து பார்த்துருக்கோம். பர்ச்சேஸ் பட்ஜெட் பார்க்கல, சேல்ஸ் பட்ஜெட் பார்க்கல. இது நீங்க வந்து ஆப்ஷனல் தான். நீங்க உட்காந்து நீங்க வந்து ரெஃபரன்ஸ் புக் எடுத்து ஒரு தடவை நீங்க பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அதனால இந்த 2 பட்ஜெட் நீங்க வந்து நீங்க பார்க்கலாம். ஆனா இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா ப்ரொடக்ஷன் அண்ட் கேஷ் அண்ட் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். இப்போ நம்ம பட்ஜெட் பத்தி ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்துட்டோம். அண்ட் யூனிட் 4 வந்து ப்ராஜெக்ட் அப்ரைசல் ஃபார் மெத்தட்ஸ் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுதான் இப்போ வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பேபேக் மெத்தட், ஏஆர்ஆர் மெத்தட் அண்ட் டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ, நெட் பிரசன்ட் வேல்யூ, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, அண்ட் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பத்தி டிஸ்கஷன் வந்து இப்போ பார்க்க போற லாஸ்ட் சாப்டர். மோர் ஓவர் தென் உங்களுடைய யூனிட் 5 கிட்ட நம்ம ரீச் ஆயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து யூனிட் 5 வந்து நம்ம பார்க்கலாம். இதுவும் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சிம்பிளா இருக்கக்கூடியது தான். ஓகே, சார், மீனிங் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Capital budgeting is the process of the declining for whether the or not to combine resource to a project, so the cost and benefits for the over several time periods அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Capital budgeting is a formal process for the acquisition and investment of capital அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Acquisition mean purchasing அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ ஒரு firm formal process வந்து என்ன பண்ணுவாங்கன்னா is a investment for the capital. ஓகே, கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லும் ஃபார்மலா என்னென்ன ப்ராசஸிங் பண்ணுவாங்களோ, அக்விசிஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அதுக்கான கேபிட்டல் பட்ஜெட் ப்ரிப்பேர் தான் இந்த கேபிட்டல் பட்ஜெட் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுல மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் கேட்பாங்க. டிஃபைன் த கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால கொஞ்சம் இந்த மீனிங்ஸ்லாம் நீங்க எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே, நீங்க நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்ல நீங்க செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே வந்து ஃபார் அந்த நீங்க நான் சொன்ன புக்ஸ்ல இருந்து தான் எடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது.
சரிங்களா? இமேஜஸா எடுத்து பிடிஎஃப் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல்ஸை நீங்க எடுத்து ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு போதுமானது. பிளஸ் உங்களுடைய யூனிட் வால்யூம் 1 வால்யூம் 2 நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாவே போதுமானது இந்த சப்ஜெக்ட் உள்ளது. சரிங்களா? இப்போ அந்த கேபிட்டல் பத்தி இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தென் பேபேக் பீரியட் மெத்தட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஒன் தான். அப்ளை த ஃபார்முலா பேபேக் பீரியட் அப்படின்னு சொல்ல தென் பேபேக் பீரியடுக்கான ஃபார்முலா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. நோட் பண்ணிக்கோங்க. பேபேக் பீரியட் மெத்தட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு பேபேக் பீரியட் மெத்தடுக்கான ஃபார்முலா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு கொண்டு வாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் காஸ்ட் ருபீஸ் 15,60,000 15,60,000 the yield annually as profit rupees 2,70,400 after depreciation of 12% as per annum but before the tax for 25%. இந்த ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் இது சொல்றாங்களே, இது ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணா ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பேபேக் பீரியட் வந்து கால்குலேட் பேபேக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேபேக் பீரியட் நீங்க கண்டுபிடிக்கணும்னா அப்ளை த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கிவன், அதாவது ஆல்ரெடி அவன் கொடுத்துட்டான். ப்ராஜெக்ட் காஸ்ட் தான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவுனா 15,60,000 வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டான். இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன கால்குலேட் பண்ணா ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ வந்து கண்டுபிடிக்கணும். அவன் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ என்ன சொல்லியிருக்கானா ஆனுவலி ப்ராஃபிட் ருபீஸ் 2,70,400 சொல்லிட்டான். ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் இதுல இருக்கு அண்ட் பிஃபோர் த டேக்ஸ் வந்து இங்க கால்குலேஷன் வந்து பண்றதுனால இதுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா கீழே ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோக்கு கால்குலேஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொண்டு வரணும்னா ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் பிஃபோர் த டேக்ஸோட வேல்யூ எவ்வளவுனா 2,70,400. அதுல இருந்து லெஸ் டேக்ஸ் அட் 25%. அவன் எவ்வளவு பிஃபோர் டேக்ஸ் சொல்லியிருக்கான் 25%. அப்போ 2,70,400ல 25% கால்குலேட் பண்ணா 67,600 rupees வரும். வேணா நோட் பண்ணி பாருங்க. 2,70,000 எப்படி வந்து 67,600 வருதுன்னா 2,70,400 மல்டிப்ளை 25%. எஸ் 25%. 67,600 rupees வரும். வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25%க்கு 67,600 எப்படி வருதுன்னா அண்ட் 2,70,400ல 25%. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ கிளியர்? புரியுதுங்களா? ஆர் யூ கிளியர்? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போ நீங்க இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூக்கு ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ் கொண்டு வரீங்க. What is receivable, student? Okay. And next, annual depreciation, annual profit after depreciation and tax value வந்து 2,08,000 கொண்டு வந்துறீங்க. இப்ப add depreciation value. Okay, ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளவுனா 15,60,000. ஓகே, அதுல 12% வந்து டெப்ரிசியேஷன் நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 3,90,000 ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ வந்து கண்டுபிடிச்சு. சரிங்க, இப்போ அப்ளை த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ண சொல்லும் 15,60,000 டிவைட் பை 3,90,000. ஓகே, 3,90,000 நீங்க போட சொல்லும்.
Okay, audio receivable, student. Audio receivable. Okay. I will share the presentation. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Two minutes வெயிட் பண்ணுங்க. ஷேர் பண்ணிடுறேன். பேபேக் பீரியட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சம்மோன் அதர் கால்ஸ் வரனால இது ஆட்டோமேட்டிக்கா ஹேங் ஆயிட்டு ஸ்டாப் ஆயிடுது. மீட்டிங் வந்து எக்ஸிட் ஆயிடுது வெளியில. அதனால தான் இந்த ஒரு இஷ்யூ. ஒரு கால் எனி அதர் கால் வந்து வரனால இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வர்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுது. ஓகே, இன்கேஸ் அதை நம்ம கட் பண்ணாலும் இதே கால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே எக்ஸிட் ஆயிடுது. மீட்டிங்ல இருந்து வெளியில வந்துடுது, மறுபடியும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதனால இந்த ஒரு ப்ராப்ளம் இஷ்யூ ஆகுது. ஓகே, okay, I will share the problem. Payback period method. Receivable, audio receivable, presentation. Show ஆகுதா? Okay, good. Okay, அப்ப payback period பார்க்க சொல்லும். Initial investment, annual cash inflow. Okay, இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து கால்குலேட் பண்ணா payback period வந்து உங்களுக்கு 4 years வந்து காட்டுது. அதாவது ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 5,60,000க்கு உங்களுக்கு இந்த பேபேக் பீரியட், அதாவது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு how many years ஆகுதுன்னா 4 years வந்து தேவைப்படுது. சரிங்களா? ஒரு ப்ராஜெக்ட் வந்து 5,60,000 நீங்க எடுக்கிறீங்கன்னா எத்தனை இயர்ல நீங்க அதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு பார்க்க சொல்ல 4 years அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. illustration 3. Evaluate the following two project on payback period, criterion on the post payback period, probability அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? போஸ்ட் பேபேக் பீரியட் சொல்றதுனால இது வந்து இது ஒரு மெத்தட். இதுவும் வந்து இன்கேஸ் கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. போஸ்ட் பேபேக் பீரியட் ப்ராபபிலிட்டியை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா தென் இந்த ரெண்டு மாதிரி ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸ் ஒயர் ஒய் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ, எக்கனாமிக் லைஃப் ஆஃப் ப்ராஜெக்ட் சொல்லி 7 years 3 years கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டா இதுக்கு நீங்க எப்படி பண்ணணும்னா இதுக்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. அதை அப்ளை பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், அதாவது கால்குலேஷன் பண்ணணும். தென் அதே ஃபார்முலா சாரி பேபேக் பீரியட் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ, அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. எக்ஸ் ப்ராஜெக்ட்க்கு வந்து 35,000 அண்ட் ஆனுவல் கேஷ் ஃப்ளோ வந்து 15,000. கால்குலேட் பண்ணா 2.33 years வருது. பேபேக் பீரியட் வந்து ஒய்க்கு வந்து பார்க்க சொல்லும் 15,000 டிவைட் பை 7,500 2 years வருது. அப்போ எக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணா 2.33 years வருது அண்ட் ஒய் ப்ராஜெக்ட் பண்ணா 2 years வருது. அப்போ இதுக்கு வந்து நீங்க வந்து நரேஷன்ஸ் கொடுக்கணும், அதாவது கன்க்ளூஷன் கொடுக்கணும். என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராஜெக்ட் ஒய் இஸ் த பெட்டர் தென். ஓகே, ப்ராஜெக்ட் வந்து ஒய் வந்து பெட்டர் தென், ஏன்னா 2 years இருக்கு. ஆனா எக்ஸ் பிகாஸ் ஆஃப் தி இட்ஸ் லோயர் பேபேக் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எதை விடனா எக்ஸை விட லோயர் பேபேக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் செகண்ட் கேஸ் நம்ம எவாலுவேஷன் ஆஃப் தி போஸ்ட் பேபேக் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இப்ப போஸ்ட் பேபேக் பீரியட் சொல்ல இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பேபேக் பீரியட், ரெண்டுத்துக்குமே உள்ள பேபேக் பீரியட் பெட்டர் நம்ம பார்த்துட்டோம். ஒய் இஸ் த பெட்டர் தென், லெஸ் தென் ஃபார் த
எக்ஸை விட ரொம்ப லோயரா வந்து ஒய் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இஸ் பெட்டர் வந்து எக்ஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். ஆனா போஸ்ட் பேபேக் பீரியட் நம்ம இதை அப்ளை பண்ண சொல்ல நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கல எக்கனாமிக் லைஃப் ப்ராஜெக்ட் மைனஸ் பேபேக் பீரியட் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். அப்போ எக்ஸோட எக்கனாமிக் லைஃப் எவ்வளோனா 7 years மைனஸ் 2.33 years, அப்போ 4.67 years வந்து எக்ஸுக்கு வருது. அண்ட் ப்ராஜெக்ட் ஒய்க்குன்னு பார்க்க சொல்ல 3 years மைனஸ் 2 years அண்ட் 1 yearsன்னு வருது. அப்போ இதுக்கு நம்ம கன்க்ளூஷன் கொடுக்க சொல்ல ஆன் ட்ரெடிஷனல் பேபேக் பீரியட் பேஸ் ப்ராஜெக்ட் ஒய் இஸ் strengthly better, and however there is for difference between two project is the one post of payback period. Project X is the better taking for payback period also the in the decision on the projects அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸ் வந்து இதுக்கு கொடுக்குற மாதிரி வரும். ஓகே, அதனால இதெல்லாம் நீங்களே ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான், சரிங்களா? ஃபார்முலாஸ் இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் தி கேஷ் இன்ஃப்ளோ. ஓகே, கேஷ் இன்ஃப்ளோ பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து எது ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, தென் இங்க பார்க்க சொல்ல உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஈச் ஆஃப் தம் rupees 1 lakh rupees சொல்லிட்டு போத் ப்ராஜெக்ட் ஹேவ் தி depreciate for the straight line based on the tax rate by taken for 50% அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஏ ப்ராஜெக்ட் பி ப்ராஜெக்ட் கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ப்ராஜெக்ட் வந்தா 80,000 60,000 40,000 20,000 10,000, அதாவது இன்க்ரீஸ்ல இருந்து லோ ஆகுது. செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து 20 40 60 80 1 lakh, அதாவது லோல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நீங்க இதுக்கு எப்படி பேபேக் பீரியட் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுவீங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் தி கேஷ் இன்ஃப்ளோ வந்து கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் த குமுலேட்டிவ் ஆஃப் தி கேஷ் இன்ஃப்ளோ. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டோம்ல அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ ப்ராஜெக்ட் பி ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க குமுலேட்டிவ் வந்து பண்ணி பார்க்கணும். கேஷ் இன்ஃப்ளோ, குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ, அண்ட் ப்ராஜெக்ட் பிக்கு கேஷ் இன்ஃப்ளோ, குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ. தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தா 5 years, அந்த 5 years உடைய கேஷ் இன்ஃப்ளோ குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ போட்டா உங்களுக்கு 1 lakh, இதுலயும் 1 lakh வந்துடும். பேபேக் பீரியட் வந்து 2 years எது வந்து மீட் பண்ணுதுன்னு பார்க்கணும். 1 lakh எங்க மீட் பண்ணுது பாருங்க, அவன் கொடுத்துருக்க 1 lakh 2 yearsல வந்து மீட் பண்ணுது. அப்போ ஏ ப்ராஜெக்ட் வந்து 90க்கும் 1,20,000க்கும், அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு நடுவில் இருக்கு. அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 1 lakhக்கு 90,000 இருக்கு. அப்போ 90,000 கீழே 1 lakhக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 90,000க்கு 30,000 இருக்கு. அப்போ 30,000 டிவைட் பண்றீங்க, அதாவது கேஷ் இன்ஃப்ளோ 30,000 கிட்ட இருக்கு. அப்போ புரியுதுங்களா? அது பேபேக் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்ட்டு 1 lakh நம்மளுக்கு கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 1 lakh பேஸ் பண்ணி பார்க்க சொல்ல எந்த இயர் வந்து மீட் பண்ணுதுன்னா ப்ராஜெக்ட் ஏ வந்து 90,000 குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோல பாருங்க 90,000 இருக்கு. அந்த எத்தனாவது இயர்னா செகண்ட் இயர். அப்போ செகண்ட் இயர்னு போட்டுருங்க. பிளஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 1 lakhக்கு செகண்ட் இயர் வந்து 10,000, அப்ப அந்த 10,000 போட்டுருங்க. டிவைட் பை 1,20,000. அடுத்த தேர்ட் இயர்ல எந்த கேஷ் இன்ஃப்ளோல மீட் பண்ணுதா 30,000ல பண்ணுது. அப்போ 30,000 டிவைட் பண்ணா அண்ட் 2.33 years. அதே மாதிரிதான் ப்ராஜெக்ட் பிக்கு பண்றீங்க. எந்த இயர்ல வந்து 1 lakh மீட் பண்ணுதுன்னா தேர்ட் இயர்ல வந்து மீட் பண்ணுது 90,000. அப்போ தேர்ட் இயர் பிளஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 10,000. 1 lakhக்கும் 90க்கும் டிஃபரன்ஸ் வந்து 10,000 போட்டுட்டு அண்ட் 1,40,000 உடைய கேஷ் இன்ஃப்ளோ பார்த்தா 50,000. 50 டிவைட் பண்றீங்க, 3.2 years வந்து கால்குலேஷன் வந்து பண்றீங்க. ஓகே, இது வந்து இஸ் த குமுலேட்டிவ் ஃபார் கேஷ் இன்ஃப்ளோ பேஸ் பண்ணி பேபேக் பீரியட் வந்து ப்ராஜெக்ட் வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் நீங்க வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஏஆர்ஆர் மெத்தட்னு சொல்லியிருந்தோம்ல, அதுதான் இது. இல்லைன்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவல் தான். ஏஆர்ஆர் மெத்தட் ஆர் ஆவரேஜ் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இல்லைன்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். இதுவும் இம்பார்ட்டன்ஸ் ஒன் தான். ஃபார் உங்களுக்கு 2010ல 2000 பா ஓகே ஓகே
a company is considering for the investment rupees 10 lakhs a project, the following of the income for cost after depreciation and tax ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 5 years உடைய ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இயர் வந்து லாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கால்குலேட் த அக்கௌண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லி உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கேட்டுட்டாங்க. இப்போ ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட், ஆன் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் சொல்லி 2 மெத்தட்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஃபார்ம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியா வந்து இந்த ப்ராப்ளம்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே ஃபார்முலாஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் இயர் வந்து லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, மீதி 4 years வந்து ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஷோ பண்றேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து ஏஆர்ஆர் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. கால்குலேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். அந்த மெத்தட்ல வந்து ஏஆர்ஆர் வந்து கண்டுபிடிக்கிறேன். அதுக்கான ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங் டிவைட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளை 100. ஓகே, இப்போ ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து மொத்தமா கொடுத்துருக்காங்க, 5 years கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ் நெட் ஆனுவல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் கிவன் அவன் கொடுத்துட்டான், ப்ராபபிலிட்டி 10 lakhs கொடுத்துட்டான். சரிங்களா? இப்போ ஆவரேஜ் நெட் ஏர்னிங் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னு கீழே ஒர்க்கிங் நோட்ஸ் பாருங்க. ஒர்க்கிங் நோட்ஸ் 1 பாருங்க. ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆவரேஜ் ஆனுவல் நெட் ஏர்னிங் ஆஃப் தி 5 years, 5 years உடைய ப்ராஃபிட் நம்ம இங்க கொண்டு வரும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து லாஸ், மீதி இருக்கிற 4 years ப்ராஃபிட்டை கொண்டு வரீங்க. டிவைடட் பை 5. ஆவரேஜ்னாவே நம்பர் ஆஃப் தி எவ்வளவு நீங்க எடுத்து வரீங்களோ இயர்ஸ் கொண்டு வரீங்களோ அதை வந்து டிவைட் பண்ணணும். அப்போ இங்க 5 yearsனால 5 டிவைட் பை 5 வந்து ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 5. அதுல ஒரு இயர் வந்து லாஸ்னால அந்த ஒரு இயர் லாஸ் நீங்க எடுத்துடணும். அப்போ 3 lakh, 4 lakh, 2 lakh, 2 lakh. அப்போ டோட்டலா ஆட் பண்ணா உங்களுக்கு 8 lakh, 11 lakh, 11 lakhல 1 lakh வந்து லாஸ். அந்த லாஸ் ரிமூவ் பண்ணிட்டுனா 10 lakhs, 10 lakhsல 5 டிவைட் பை 5 பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது? 2 lakhs வந்து ஆவரேஜ் ஆனுவல் நெட் ஏர்னிங் வந்து கண்டுபிடிச்சிங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்க்க முடியும். ஓகே, அப்ப ஏஆர்ஆர் ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங் டிவைட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakh டிவைட் பை 10 lakhs மல்டிப்ளை 100, 20% வந்து கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல நீங்க கால்குலேட் பண்ண சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்றாங்க பாருங்க. ஏஆர்ஆர் ஈக்குவல் ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங் டிவைட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு தெரியுமானா தெரியாது, அதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் ஒரு ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங் நம்மளுக்கு தெரியும் 2 lakhs. அதனால இப்போ ஆவரேஜ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை 2 பிளஸ் அடிஷனல் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் பிளஸ் ஸ்கிராப் வேல்யூ. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நீங்க நோட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இதை நம்ம அப்ளை பண்ணா உங்களுக்கு 5 lakhs வரையும் வருது. அப்போ 5 lakhs பார்க்க சொல்ல நெட் ஏர்னிங்ஸ் வந்து நம்ம பார்க்க சொல்ல ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங் 2 lakhs டிவைட் பை 5 lakhs மல்டிப்ளை 100 பண்ண 40% தான் என்ன சொல்றாங்க ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல நம்ம கால்குலேஷன் வந்து பண்றோம். ஓகே, இது ஏஆர்ஆர் மெத்தட். இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்றது. சரிங்களா? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது பிளஸ் வந்து மார்ஜினல் காஸ்டிங், ரேஷியோ அனாலிசிஸ், இதெல்லாம் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்றது. அதனால அதை பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம வந்து செக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதெல்லாமே வந்து அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட், ஒரிஜினல் ஆவரேஜ் மெத்தட், இதுக்கான ப்ராப்ளம்ஸ், அடிஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பேபேக் பீரியட் அண்ட் ஏஆர்ஆர். அதாவது இப்போ நம்ம பேபேக் பார்த்தோம்ல, அந்த பேபேக்கும் அண்ட் ஏஆர்ஆர் இது நீங்க ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே, அந்த 2 மெத்தட் நம்ம பார்த்தாலும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே ஈஸியா உங்களுக்கு புரியும்.
ஓகே, என்பிவி நெக்ஸ்ட் ஒன் என்பிவி நெட் பிரசன்ட் வேல்யூ மெத்தட். இதுக்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. A project required the investment rupees 10 lakhs initially. It is a estimate to provide the annual net cash flow for 40,000 for a period of 8 years ன்னு சொல்லியிருக்காங்க. And the company cost of capital is 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Ascertain the net income net present value of the project. Reference to annually table வந்து கொடுத்திருக்காங்க. present வேல்யூக்கு rupees 112 for 8 yearsக்கு 10% per annum. Interest is rupees 5.335 சொல்லி உங்களுக்கு டேபிளர் காலம் பேஸ் பண்ணி நெட் பிரசன்ட் வேல்யூட பிரசன்ட் வேல்யூ டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஓகே, அந்த 15th ஒன் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்றேன். 14th இல்லஸ்ட்ரேஷன். அதுக்கிட்டே 15th நம்ம பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, 14th இது computation of net present value of the project, present value of the annuity rupees 1 to 8 table top 5.335 இதுவே annual net இது 40% சொல்லிருக்காங்க. இப்போ present value of rupees 40,000 cash inflow for the all the year அப்படின்னு பார்த்துட்டு 8 years equal cash inflow multiply present value of the annuity நம்ம கொண்டு வரோம். cash inflow வந்து 40,000, present value of the annuity table வந்து 5.33 multiply பண்ணா 2,13,400 rupees less initial investment 1 lakh, அது லெஸ் பண்ணா 1,13,400 rupees net present value நீங்க calculation. just இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே ஈஸியா வந்து இது வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, illustration 15 வந்து an investment rupees 10,000 having the scrap value rupees 500 yield of all the following returns அப்படின்னு சொல்லிட்டு year of yield is வந்து சொல்லியிருக்காங்க 5 years சொல்லியிருக்காங்க. the cost of capital 10%, investment சொல்லியிருக்காங்க. discuss the according to the net present value method, assume that the PV factors வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு என்பிவி பொறுத்த வரையும் பிவி ஃபேக்டர்ஸ் வந்து அவனே கொடுத்துருவான். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் வரையும் உங்களுக்கு பிவி ஃபேக்டர்ஸ் இருந்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும், ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால பிவி ஃபேக்டர்ஸ் கொடுக்காம உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்தா அது வந்து ப்ராப்ளம் மிஸ்டேக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி என்பிவில வந்து உங்களுக்கு கேட்க சொல்லும், நெட் பிரசன்ட் வேல்யூ கேட்க சொல்லும். நீங்க என்ன பண்ணலாம்னா பிவி ஃபேக்டர்ஸ் வச்சு ஈஸியா வந்து இது வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அது இருக்கக்கூடிய கொஸ்டினை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க பிவி ஃபேக்டர்ஸோட அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதுல இருந்து எவ்வளவு ஸ்கிராப்போ அதை வந்து லெஸ் பண்ணா உங்களுக்கு வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஷோ த நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொண்டு வரீங்க. இயர்ஸ், கேஷ் இன்ஃப்ளோ, பிவி ஃபேக்டர்ஸ் அட் 10%க்கான பிவி ஃபேக்டர்ஸ் வந்து அவனே கொடுத்துட்டான். அண்ட் பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ 5 இயர்ஸ்க்கான கேஷ் இன்ஃப்ளோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. 4,000ல இருந்து 2,500 வரையும். ஓகே, அந்த 2,500 வேணும். ஆக்சுவலா அதுல வந்து 2,000 கொடுத்துருப்பாங்க, அது கரெக்ஷன். அது வந்து கொஸ்டின்ல மிஸ்டேக்ஸ். ஓகே, அது எப்படி நான் சொல்றேன் இப்போ நெக்ஸ்ட். ஓகேங்களா, அதாவது 5th இயர் வந்து நீங்க கன்சிடர் பண்ண சொல்ல இஸ் த ஸ்கிராப் வேல்யூ 500 நீங்க வந்து அதுல ஆட் பண்ணிக்க. ஓகே, அப்போ ஆல்ரெடி ஸ்கிராப் வந்து கேஷ் இன்ஃப்ளோ வந்து 2,000, அதோட ஹேவிங் த ஸ்கிராப் வேல்யூ வந்து 500 rupees சொல்லிருக்கனால அது லாஸ்ட் இயர் நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த 500 ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் 1,000 இருந்தா 3,000 rupees கன்சிடர் பண்ணணும். இன்கேஸ் ஸ்கிராப் வேல்யூ கொடுக்கலாம், எவ்வளவு ஆக்சுவல் கேஷ் ஃப்ளோவோ அதை வந்து கொண்டு வந்தா போதுமானது. ஓகே, இப்போ பிவி ஃபேக்டர்ஸ் அந்த இருக்கிற ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல இருந்து 5th இயர் வரையும் பிவி ஃபேக்டர்ஸ் பாயிண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாயிண்ட் அப்படியே போட்டுட்டு கேஷ் இன்ஃப்ளோவையும் பிவி ரேஷியோ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே, பண்ணா உங்களுக்கு பிரசன்ட் வேல்யூ வந்து 3,636 and 3,304, 2,253, 2,049, 1,112. ஓகே, இந்த டோட்டல் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா then 12,794 வந்து கிடைக்கும். அதுல இருந்து இனிஷியல் வந்து நீங்க லிஸ்ட் பண்ணா 10,000 rupees, 2,794 is a net present value நீங்க கன்சிடர் பண்றீங்க. இதுக்கு ஒரு கன்க்ளூஷன்ஸ் என்ன நரேஷன் கொடுக்குறாங்கன்னா, the investment is describable because of the positive net present value of the 2,794 on this investment of rupees 10,000 அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, கம்ப்யூட் வந்து பண்றீங்க. அந்த ஸ்கிராப் வேல்யூ ஆட் பண்றதுக்கான நோட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கிராப் வேல்யூ ஹேஸ் டு பி ஆடட் டு தி கேஷ் இன்ஃப்ளோ ஃபார் தி லாஸ்ட் இயர் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட். எப்பவுமே ஸ்கிராப் வேல்யூ வந்து லாஸ்ட் இயர் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணணும்,
அந்த 2000 500 ஸ்கிராப் வந்து ஆட் பண்ணணும், இன்க்ளூடிங் ஸ்கிராப் வேல்யூ ஆடிங் வந்து பண்ணணும். ஓகே, இதுதான் உங்களுடைய சிலபஸ்க்கான என்பிவி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஐஆர்ஆர்ன்றது ரொம்ப ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபேக்டர் டு தி லொக்கேட்டட் ஃபார் எஃப் ஈக்குவல் ஐ பை சி. ஐ என்ன சொல்றாங்கன்னா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட், சி ஃபார் கேஷ் ஃப்ளோ ஃபார் பர் இயர், ஐ வந்து ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப் ஃபார் ஃபேக்டர் டு பி லொக்கேட்டட். அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். 8000/20 ஆனால் 4, இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் ஃபார் தி லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி ஐஆர்ஆருக்கு வந்து கண்டுபிடிக்கிறது. ஐஆர்ஆர் மீன் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதுக்கான ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இது. மோரோவர் தென் உங்களுடைய சிலபஸ் வந்து ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு. ஓகே, அது கிரியேட்டிவான வந்து ஒரு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, ஐஆர்ஆர் ப்ராப்ளம். இது வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஆவரேஜ் கேஷ் இன்ஃப்ளோ ஃபார் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ஆட் பண்ணி டிவைட் பை 5 போட்டால் உங்களுக்கு ஆவரேஜ் கேஷ் இன்ஃப்ளோ. அப்புறம் சீஃப் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும் எவ்வளோ, 42,000. ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,50,000. அதை நீங்க டிவைட் பண்ணா 3.571 வந்து கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போ வந்து end of the section. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஃபார் உங்களுடைய ஆடியோ வந்து நான் வந்து ஆன் பண்ணுறேன், மைக் வந்து ஆன் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, உங்களுடைய மைக் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தா 1 by 1 டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஆடியோ ரிசீவபிள்? ஓகே, மைக் வந்து நீங்க ஆன் பண்ணி பேசலாம், உங்களுக்கு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். மைக் பேச சொல்லுங்க. ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டிங்ல அந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷன் புரியல சார். அந்த ஃபிக்ஸடுக்கும் வேரியபிளுக்கும். ஃபிக்ஸடுக்கும் வேரியபிளுக்கும் உங்களுக்கு புரியலன்னு சொல்றீங்க? ஆமா சார். இப்ப ஃபிக்ஸட் அப்படி நம்ம பார்க்கறப்போ வந்து அது எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க பார்க்கணும். இப்ப 40,000 ஃபிக்ஸட்னு சொல்லியிருக்காங்க.
வேரியபிள் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% சொல்லிட்டாங்க. இப்போ ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்ல ஃபிக்ஸடுக்கு வந்து நீங்க வந்து டோட்டல் வேல்யூ ஃபிக்ஸடா கொடுத்துடணும். அப்போ 40,000ல 50% எவ்வளோனா 20,000. அப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கும் 20,000 20,000 20,000 கொடுத்துடணும். அண்ட் ஃபிக்ஸடுக்கு வந்து பெர் யூனிட் வேல்யூ நீங்க என்ன பண்ணணும்னா 20,000 டிவைட் பை 1000 யூனிட், 20,000 டிவைட் பை 1500, 20,000 டிவைட் பை 2000 போட்டா உங்களுக்கு பெர் யூனிட் வேல்யூ ஃபிக்ஸடு வரையும் கண்டுபிடிச்சிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேரியபிளுக்கு வர சொல்ல நீங்க என்ன பண்ணணும்னா 40,000 இருக்குல்ல, 40,000ல 50%, அதாவது கெப்பாசிட்டியோட மல்டிப்ளை பண்ணணும். 50% கெப்பாசிட்டி, அதுக்கு 40,000 இன்ட்டு 75 கெப்பாசிட்டி, 40,000 இன்ட்டு 100 கெப்பாசிட்டி. அப்போ உங்களுக்கு 20,000 30,000 40,000 வரும். மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும், அதோட பெர் யூனிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 20,000 டிவைட் பை 1000, 30,000 டிவைட் பை 1500 அண்ட் 40,000 டிவைட் பை 2000. ஓகே, இந்த மாதிரி நீங்க அந்த கால்குலேஷன் வந்து பண்ணணும். ஓகே சார் அது டோட்டல்ல புரியுது, பர் யூனிட்ல புரியல சார். பெர் யூனிட் ஒன்றும் இல்லைம்மா, நீங்க என்ன பண்ணணும்னா டிவைடட் பை பண்ணணும். டிவைடட் பை கெப்பாசிட்டி, எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதை டிவைட் பண்ணணும். ஓகே, கெப்பாசிட்டியோட டிவைட் பண்ணணும். நீங்க இப்போ வந்து 20,000 இருக்குன்னா 20,000 டிவைட் பை 1000, 20 பேர் வரும். ஓகேங்களா? ஓகே சார். நீங்க ஒரு தடவை அந்த ப்ராப்ளம் எடுத்து பாருங்க, இல்ல நான் சொன்னதை அப்படியே நீங்க அதுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர். அதனால தான் நான் நோட்ஸ் எடுக்க சொல்றேன். ஓகே, ஃபார் எனி ஒன், எனி அதர் டவுட்? வேற எதுவும் டவுட் இல்லைங்களா? சார் இதுக்கு மெட்டீரியல் எதுனா ப்ரொவைட் பண்ணுவீங்களா சார் ஈஸியஸ்ட் மெத்தட்ல? மெட்டீரியல்ஸ்னு பார்த்தா உங்களுக்கு இது யூனிவர்சிட்டி புக்ஸ் ரெஃபர் பண்ணிருக்காங்களா? புக் வந்திருக்கா உங்களுக்கு? எஸ் சார், புக்ஸ் வந்திருக்கு. பட் ஆனா அதுல ரொம்ப இதுவா இருக்கு சார், அது அண்டர்ஸ்டாண்டபிளாவே இல்ல சார். ஓகே சரி, இப்போ நான் கொடுத்தது இந்த கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கங்க. எடுத்து அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே சார். நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் பிளஸ் நான் கொடுத்துருக்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் அதுக்கு ரிலேட்டிவா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய யூனிவர்சிட்டி புக்ஸ்லோடய நீங்க கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க, ஈஸியா புரியும் இதுக்கப்புறம். ஓகே சார். ஓகே ஓகே, இஸ் there any doubts? Any other doubts? நோ சார். Okay, for the feedback for my class, இந்த 6 sections வந்து எப்படி உங்களுக்கு classes வந்து ஆயிருக்குன்ட்டு for 1 or 2% your feedback கொடுத்திருந்தா எனக்கு கொஞ்சம் satisfied. ஓகே, நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் satisfy ஆகும். என்னோட நேம் வந்து டாக்டர் ஏ பிரகாஷ் ஃபார் த சென்ட் தாமஸ் காலேஜ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் த எம்சிஏ கிளாஸஸ் உங்க பேட்சோட சேர்த்து என்னுடைய 8th இயர்ஸ் வந்து இந்த செக்ஷன் வந்து அக்கௌண்டிங் கிளாஸஸ் செக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, என்னுடைய இன்ட்ரோ வந்து நான் இப்பதான் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் கொடுக்கல. ஓகே, அண்ட் இந்த எம்சிஏ கிளாஸஸ் ஃபார் ஆன்லைன் மோட் ஆஃப்லைன் மோட் ரெண்டுத்துலயும் நான் வந்து